ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைத்தண்டுலேருந்து நம்ம தண்ணி எடுப்போம்ல, அதுதான் பார்க்க போகிறோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சி, கிட்னியில் உள்ள கல்லை ரிமூவ் பண்ணும். உள்ள வேறு என்ன கிட்னியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எனக்கு எப்படி தோன்றுறதுன்னு தெரியல. நீ தான் ஃபஸ்ட் டைம் அதனால் குழம்பு கரண்டி, சாப்பாட்டு கரண்டி, கத்தி, கயிறு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் தான் தோண்டினேன். அது கூட ரொம்ப ஃபைட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதை தோண்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது, எப்படி தான் தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அடித்து வெட்டி கொத்தி என்னென்னமோ பண்ணி ஒரு வழியாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தோண்டி எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சது, உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தது அப்படின்னா. ஆனால் ரொம்ப கஷ்டம். நான் கூட ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாக நான் வந்து சாப்பாடு கரண்டி எடுத்திருந்தேன்ல, அன்னக்கரண்டி, அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நல்லா உதவுச்சு. அதுக்கப்புறம் குழம்பு கரண்டி எடுத்து சுரண்டினேன். அதுக்கப்புறம் உள்ளே போக போக குழம்பு கரண்டி சைஸ் வந்து அது சரியாக வரலை. அதுக்கப்புறம் குழம்பு கரண்டியை திருப்பி வச்சு சுரண்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுரண்ட ஆரம்பித்தா கத்தி பிடுங்கிக்கிட்டு கையோடு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த குழம்பு கரண்டியை தலையில் திருப்பி பிடிச்சி நான் வந்து சுரண்ட ஆரம்பித்தேன். அதில் தான் நல்லா என்னால் சுரண்ட முடிஞ்சது. அது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீட்டில் வந்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பண்ண சொல்லலாம், பெரியவங்க இருந்தால். ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த்துக்கெலாம் இதை வந்து பண்ண முடியலை. அடுத்ததாக இதை நல்லா எல்லாத்தையும் தோண்டிட்டு எடுத்துட்டு, என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெந்தயத்தை போட்டுட்டு, ஜீரகம்லாம் போட்டுட்டு, ஒரு கை அளவுக்கு நான் வெந்தயம் போட்டேன். வெந்தயம், ஜீரகம் போடலாம். வெந்தயம், ஜீரகம் ரெண்டுமே போடலாம். ஆனால் நான் வந்து ஒரு கை அளவுக்கு வந்து நல்லா வெந்தயம் தான் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அந்த வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னடா ஒன்றுமே இல்லையே, அது எப்படி வரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா பிளாஸ்டிக்கை வர வச்சு நல்லா ஒரு கயிறை எடுத்து டோனிகேட் சொல்லுவோம், டோனிகேட் வச்சு கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கயிறை வச்சு கட்டிட்டேன். இது வாழை இலையை கட் பண்ணியும் நம்ம வச்சு கட்டலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம நல்லா கட்டாட்ட உள்ளே வேறு எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா டொய் இருக்குல்ல, அதை வச்சு தான் கட்டினேன். இதே மறுநாள் எடுத்து பார்த்தா சரியான ஆச்சரியங்க. நல்லா நிறையா தண்ணி வந்து நான் தோண்டின குழி நிறையா தண்ணி வந்து வெந்தயம் ஊறி மேலே வந்து மிதந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருந்தது. நம்மெல்லாம் நினைப்போம், ஆஹா இப்படி இருக்கே, இது ரொம்ப துவர்ப்பாக இருக்குமே. ஏன்னா வாழைத்தண்டுலாம் ரொம்ப துவர்ப்பாக தான் இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்குலாம் மோசமாக இல்லை. குடிச்சு பார்க்கையில் ரொம்ப துவர்ப்பாகவும் இல்லாமல் அது இனிப்புன்னு சொல்ல முடியாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைக்காயை கட் பண்ணிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ளதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. டாட்டா.